மகாராஷ்டிரா மாநிலத்தில் பயணம் மேற்கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பட்டியலின மக்களின் உணவு முறையை அறியும் பொருட்டு விவசாயி ஒருவரின் வீட்டிற்கு சென்று சமைத்து குடும்பத்தினருடன் உணவருந்தி மகிழ்ந்தார். மகாராஷ்டிராவின் கோல்ஹாபூருக்கு சென்ற ராகுல் காந்தி பட்டியலின மக்களின் உணவு முறையை அறிந்து கொள்வதற்காக உன்சான் கிராமத்தில் உள்ள விவசாயி ஒருவரது வீட்டிற்கு சென்றார். அவருடன் பட்டியலின மக்களின் உணவு குறித்த தலித் கிச்சன்ஸ் ஆஃப் மரத்வாடா என்ற புத்தகத்தை எழுதிய ஷாகு படோல் என்பவரும் சென்றிருந்தார். ராகுல் காந்திக்கு மலர்ந்த முகத்துடன் வரவேற்பு அளித்த விவசாய தம்பதி குடும்பத்தினரை அறிமுகப்படுத்தி தேநீர் பரிமாறி உரையாடினர். பின்னர் மதிய உணவு தயாரிக்க சமையலறைக்கு சென்ற ராகுல் காந்தியும் எழுத்தாளர் ஷாகுவும் துவரம் பருப்பு, கத்திரிக்காய் சேர்த்த சாம்பார், பச்சை பட்டாணி கூட்டு, வெங்காயத்தாள் பொரியல் உள்ளிட்டவற்றையும் சமைத்தனர். முன்னதாக பூண்டு உரித்தும் இஞ்சி இடித்தும் ராகுல் உதவினார். பட்டியலின மக்களின் உணவு முறை மட்டுமின்றி சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சாதிய பாகுபாடுகள் குறித்தும் விவசாய தம்பதியிடம் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி பட்டியலின மக்களுக்கான உரிமைகளையும் பிரதிநிதித்துவத்தையும் அரசமைப்பு சட்டம் அளித்துள்ளதாகவும் அவற்றை காங்கிரஸ் கட்சி பாதுகாக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.